எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படி வாழ்றவங்க தான் சீக்கிரமா முன்னேறிடுறாங்க. அவங்கதான் நல்லா இருக்காங்க. இப்படித்தான் வாழணும்னு நினைச்சு தெய்வத்துக்கு அஞ்சு வாழ்றவங்க தானே கஷ்டப்படுறாங்க. பேசாம நாமும் அப்படியே வாழ்ந்துடலாமே, எதுக்கு இவ்வளவு போராட்டம்? இந்த கேள்வி பலருக்கு இருக்கு. ஒரு அழகான பாடல். பல்லாவுள் உய்த்து விடினும் குலக்கன்று வல்லதாம் தாய் நாடி கொடலை தொல்லை பழவினையும் மன்னதகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளற்கு. என்ன பொருள்னா, ஆயிரக்கணக்கான பசுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில ஒரு இளங்கன்று கொண்டு போய் விட்டா அந்த கன்று தன்னுடைய தாய் பசு எது என்பதை சரியாக அறிந்து கொண்டு அதனோடு போய் சேருமா. அதே போல நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்ய போகும் வினைகள் சரியாக நம்மை வந்து சேரும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அப்ப நமக்கானது எது? நாம் செய்யக்கூடிய வினைகள் தான் நமக்கானது, நம்முடைய சந்ததிக்கானது. அப்ப என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும்னா நல்லதுதான் செய்யணும். விதைத்ததே விளையும் என்பதை மனதில் கொண்டு பதர்களை பார்த்து பாதை மாறாமல் வாழ்ந்தாலே போதும். நிச்சயமாக நாம் வாழ்வோம்.